வணக்கம். சுயநலவாதிகள் சிறுகதை. தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தான் சண்முகம். மணி 10:30. இன்னுமா வேலை முடியலை இவளுக்கு? மனைவியை மனசுக்குள் கரித்து கொட்டிவிட்டு மீண்டும் வார பத்திரிகைக்குள் நுழைந்தார். தன் கணவன் தனக்காக படுக்கை அறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் புகுந்தாள் சாந்தி. ஏன் சாந்தி, இவ்வளோ நேரமா? எரிச்சலுடன் கேட்டான் சண்முகம். பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும், சலிப்போடு சொன்னாள் சாந்தி. ஆமாம், பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அது சரி, தம்பி கார்த்திக் வந்துட்டானா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, வழக்கம் போல பாயும் தலையானும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தி. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு தரகர் வந்து பெண்ணை பற்றி சொன்னப்போ நீ சரியாகவே பிடிக்கெடுத்து பேசலையாமே. பாவம், அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் சாந்தி, ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? சட்டென்று சீரியஸ் ஆனான் சண்முகம். உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, பீடிகை போட்டால் சாந்தி. சொல்லு சாந்தி, என்னை பொறுத்தவரை நீ சொல்கிறது என்றைக்குமே சரியாக தான் இருக்கும். இதை கேட்டவுடன் குளிர்ந்து போனான் சாந்தி. அதாவது நாம் சீக்கிரமே உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சினோம்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தண்ணி கொடுத்துடும் போயிடுவா. அதில் என்ன தப்பு? அது இயல்புதானே. போனா போகட்டும், அவன் வாழ்க்கை அவன் கையில் என்று சாதாரணமாய் சொன்னான் சண்முகம். என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டு அவனோட சம்பளம் மொத்தமும் வரவகிட்ட போயிடும்ல. உங்கள் தம்பி சம்பாதிக்கிறது ஐடி கம்பெனியில், அவன் வாங்குறது உங்கள் சம்பளம் மாதிரி 3 மடங்கு. சாந்தி முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் தந்திர முகமாய் மாற ஆரம்பித்தது. அவள் தன் சம்பார்த்தனத்தை குறைத்து கூறிவிட்டதால் மனம் நொந்து போனான் சண்முகம். அதுக்கு என்னடி இப்போ என்று எரிந்து விழுந்தான். இங்கே பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு இருக்கிறது 2 பொட்ட பிள்ளைங்க. அதுக்கு நாளைக்கே திடீப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணத்தை நின்னா நாம எங்க போறதுங்க காசுக்கு? நீங்க சம்பாதிக்கிறத வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னா 2 கிழவி ஆனதுக்கு பின்னாடி தான் நடக்கும் என்று சாந்தி எரிந்து விழுந்தாள். சண்முகம் குறுக்கீடு இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க சாந்தி தொடர்ந்தாள். அதான், இன்னும் 4-5 வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுக்குறான். அதுல நான் சீட்டு போட்டிருக்கேன். 4 வருஷத்துல பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும். அதுல 3/4 எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்குன்னு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற 1/4 உங்க தம்பிக்கு சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். தன் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தாள் சாந்தி. வேண்டாம்டி, இப்போவே அவனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம் தான் ஊர்ல உலகத்துல என்ன பேசுவாங்க? அண்ணகாரன் தம்பியை கண்டுக்காம விட்டுட்டான்னு என்னையெல்லாம் கேவலமா பேசுவாங்க. தன் அச்சத்தை சொன்னான் சண்முகம். ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் 5 வருஷம் கழிச்சு பண்ணிடலாம்னு சொல்றேன்ல. ஏய், அவனும் மனுஷன் தாண்டி, அவனுக்கும் கல்யாண ஆசைகள் இருக்கும்ல என்று கூப்பாடு போட்டான் சண்முகம். 2 பேருக்கும் நடுவே சண்டை மூண்டது. கடவுளே என்று மேலே பார்த்து சொன்ன சாந்தி, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா கிடங்க. உங்க தம்பி கல்யாணம் ஏன் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி சமைக்க சென்று விட்டாள் சாந்தி. கார்த்திக் வேலையிலிருந்து வந்தவுடன் அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறு எதிரில் வந்த அண்ணியிடம் கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி, இந்த மாத சம்பளம். வாங்கி கொண்ட சாந்தி, தம்பி, வீட்டில் செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி. உங்க 2 பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி. ஒரு 5-10 சேமிக்கலாம்னு நினைச்சா முடியவே மாட்டேங்குது என்றால் போலி வருத்தத்துடன். சேமிப்பை பத்தி எல்லாம் பிற்பாடு யோசிக்கலாம், நீங்க தாராளமா இருப்பதை செலவு பண்ணுங்க அண்ணி, சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் கார்த்திக். 1 மாதத்திற்கு பின். ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் டி சாந்தி. தம்பியே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்ற? லேசான கோபத்துடன் கேட்டான் சண்முகம். எனக்கு அந்த பெண்ணை பிடிக்க, அவ்வளவுதான், சற்று தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட்டவளின் தோலை பிடித்து திருப்பினான் சண்முகம். இல்லை சாந்தி, இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்த போறேன், நடத்தி காட்ட போறேன், சவால் விடுவது போல சொன்னான். இது நாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதைக் கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்ற சாந்தி தன் பெட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் அம்மா வீட்டுக்கு செல்ல போகிறேன் என்று பயமுறுத்தினாள். அதை கேட்டு அதிர்ந்து போனான் சண்முகம். ஏண்டி, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுடலாம், வேற பொண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபத்தை மொத்தமாய் தூக்கியிருந்து விட்டதில் சரண்டர் ஆனான் சண்முகம். இங்கே பாருங்க, அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்கிறேன்.
உங்கள் தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே பேங்க்கில் போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கு எப்படியும் இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று மிகவும் எளிதாய் சொன்னாள் சாந்தி. அடி பாவி, 3-4 வருஷங்கிறது ரொம்ப தூரம்டி. சாந்தி பதில் ஏதும் பேசாமல் கடுமையான முறைப்பை காட்ட தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்தான் சண்முகம். அவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த கார்த்திக் கேட்டுவிட உறைந்து போனான். கடவுளே, அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு நான் இந்த அண்ணியைத்தானே அம்மாவாய் நினைச்சிட்டு இருந்தேன். கேவலம் என் சம்பளம் தான் அவங்களோட குறியா? அவங்க என் மேல காட்டுறது பாசமும் பரிவும் பணத்துக்காகத்தானா? அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிகள் தானே? தன் உடலின் மொத்த சக்தியும் வெளியேறியது போல் தளர்ந்து போனான் கார்த்திக். தான் அங்கே வந்த சுவடே தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு. மறுநாள் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்த போது அவ்வப்போது அண்ணியின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக நொந்து போன மனத்துடன் யாரிடமும் இயல்பாக பேசாமல் இருக்க முகத்தோடு இருந்தான் கார்த்திக். மதிய உணவு இடைவேளியின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தன் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான் கார்த்திக். அண்ணி மட்டும் தான் அப்படியா? இல்ல அண்ணனும் அதே போலதானா? நெருடலான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு. சலிப்புடன் ஹலோ என்றான். கார்த்திக் சாரா? ஆமாம் சார். உங்க அண்ணனுக்கு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சு. சிவா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்க உடனே போங்க சார். நான் யார் என்றே சொல்லாமல் தகவலை சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி மனிதன். பதத்தத்துடன் எழுந்த மேனேஜரிடம் சொல்லி கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான். கார்த்திக் அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலைத்தான். ஐயோ அண்ணா, என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. அம்மா அப்பா இல்லாத என்னை எந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்திய அண்ணா, இப்போ நடுத்தாத்துல விட்டுட்டு போயிட்டியே என்று கதறினான் கார்த்திக். கதறி கதறி அழுதான். செய்தி கேட்டவுடன் சாந்தி உடைந்து போயிருந்தாள். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளை போல் உரத்த குரலில் கத்தி அழுதான் கார்த்திக். சிறிது நேரத்திலேயே சுதாரித்துக் கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனதிடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தான். அண்ணனின் இறுதிச் சடங்குகளை எந்திர கதியில் செய்து முடித்தான் கார்த்திக். 6 மாதங்கள் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் போகாமல் இருந்தன. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருந்த கார்த்திக் அண்ணி காஃபி ட்ரேயுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டார். காஃபியை கொடுத்துவிட்டு அண்ணி தயங்கி தயங்கி நிற்க, என்ன அண்ணி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தி சன்ன குரலில் சொல்லும். நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணி, ஆஃபீஸில் ஆடிட்டு போயிட்டு இருக்கு, நகர முடியாத சூழ்நிலை என்றான் கார்த்திக். அவள் சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி, நானே சொல்றேன். அவன் கராராய் சொல்ல அமைதியாய் மொட்டை மாடி படிக்கட்டிலிருந்து இறங்கினாள் சாந்தி. ஆஃபீஸில் ஆடிட் நடக்குதுன்னு ஏண்டா கார்த்திக் போய் சொன்ன? நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பார்க்கிற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணதான் என்றான் கார்த்திக். அவங்க கடமையை செய்ய விடாம ஏண்டா அழிச்சாட்டியம் பண்ற? ஒழுங்கா மரியாதையா நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வா. நண்பன் செல்லமாய் அதட்டினான். மெலிதாய் சிரித்த கார்த்திக், டே, நான் என் மனசுக்குள்ளார தீர்மானமா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைங்கிற முடிவுதான்டா. படிக்கட்டிலில் இருந்து இறங்கி கொண்டிருந்த சாந்தியின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பெண் பிள்ளைகளுக்கும் யாரோட ஆதரவு? அதுங்களுக்கு என்னை விட்டா யார் இருக்காங்க? நாளைக்கே அதுங்க பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நின்னா செய்யறதுக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவம்டா, படிக்காதவங்க, உலகம் புரியாதவங்க. அவங்களால வெளியே போய் காசு பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆக என்னோட வருமானம் தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரு வருமானம். அண்ணி சொல்றாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போறவ என்னோட சம்பளம் மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாள்னா அண்ணி எங்க போவாங்க? உருக்கமாய் சொன்னான் கார்த்திக். நெஞ்சை பிடித்து கொண்டாள் சாந்தி. சரிடா, அதற்காக நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நண்பன் கேட்டான். அண்ணன் பொண்ணுங்க 2ஐயும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இனிமே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோளே, ஆணித்தரமாய் சொன்னான் கார்த்திக். அப்பொழுது நண்பன், டேய்,
இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்டா, ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா என்றான். அதற்கு கார்த்திக், கண்ணா, தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்ததானடா வாழ்க்கை. அதனால அப்படி வாழ முடியுமா இன்னும் யோசிக்கிறத விட அப்படித்தான் வாழ்ந்து ஆகணும் முடிவெடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டு விடும் என்றான். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சாந்தி பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு வேகமாக படியிறங்கி பூஜை அறைக்கு சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வெடித்தாள். அவள் கண்களுக்கு அங்கிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் கார்த்திக்கின் முகமே தெரிந்தது. இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உண்மை சொற்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.